ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. டாக்டர் பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பட் எவ்வளோ நேரம் தான் பட்டுட்டே இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களாம் பார்த்தீங்கன்னா மாடி மேலே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க மாடி மேலே வந்து வாக்கிங் போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மாடி மேலே போய் 2-3 ரவுண்டாக வாக்கிங் போனேன். அவ்வளோதான், அதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிட்டேன். அதனால அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கீழேயும் வந்துட்டேன். அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஜூஸ் போட்டு குடின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் குடிச்சலாம், இப்போ குடிச்சா சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இன்னைக்கு நான் வியர் பண்ணிக்க இந்த சூப்பரான காட்டன் அனார்கலி குர்த்தி வந்து நான் லைசுக் ட்ரெண்ட்ஸ்னு இன்ஸ்டாகிராம் பேர்ல தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா பர்ஃபெக்டா இருந்தது எனக்கு மேட்சிங்கா. இவங்க கிட்ட 7XL வரைக்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நாம இவங்க கிட்ட ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரியில தந்துருவாங்க. டெய்லி வியர், ஆஃபீஸ்னு எல்லாமே இருக்கு. அவங்க பேஜ் விசிட் பண்ணி பாருங்க. அவங்க பேஜ்ல இல்லாத கலெக்ஷன்ஸே இல்ல. பேண்ட் ஷால்னு செப்பரேட்டா வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செட்டா வாங்கி போட்டா பாக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். வேணும்ன்றவங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்துருங்க, போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் அம்மா பையனா வேர்க்கடலை சட்னி செஞ்சுட்டாங்க. தங்கச்சிலாம் ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லையா, அதனால மார்னிங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சுமே செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்காக உருளைக்கிழங்கும் ரசம் இதுதான் செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு தங்கச்சி பொண்ணு அலியாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஆனுவல் டே. அவள் பையனா கொஞ்சம் ஹேர் அசசரிஸ்லாம் கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் தங்கச்சிங்களும் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணதுக்காக ஹிஜாப்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வாங்கியிருக்கேன். இந்த கியூட்டான ஹேர் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் ஹிஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃபா ட்ரெண்டி கலெக்ஷன் இவங்க பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தந்துட்டு இருக்காங்க. நம்ம கடைக்கு போய் ஒன்னொன்னும் தேடி செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போதும். அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை கலெக்ஷன்ஸுமே சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவும் 1 or 2 டேஸ்லேயே நம்ம கைக்கு ரிசீவ் ஆகிடும். பார்சல்லாம் பண்ண ரொம்பவே பத்திரமா பேக் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. இவங்க கிட்ட ஹிஜாப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க. எல்லாமே ட்ரிபிள் லேயர் வச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்னோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தந்திருக்கேன். போய் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ப்ளாக் தான் பார்க்க போறீங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு திடீர்னு என்னோட பையனுக்கு பர்த்டே, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் நான் அம்மா வீட்டில் இருக்கிறதால என்கிட்ட வியர் பண்ணதுக்கு ஜுவல்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்து கவரிங் செட்டாக வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு பெஸ்ட் கவரிங் கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் பேர்லேருந்து இது வாங்கியிருக்கேன். இந்த 5 டே 6ஆம் செட்லேயே இயரிங்குமே வந்துடும். அது கூடவே பையன் தனியாகவும் ஒரு 2 இயரிங் செட்டும் வாங்கியிருக்கேன். பார்க்க அச்சல் கோல்டு மாதிரியே இருந்தது. வியர் பண்ணதுமே நான் கூட கோல்டுன்னு தான் நினைச்சேன். அந்த அளவுக்கு கோல்டு மாதிரியே இருந்தது. ஹாரம்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹூக் தந்துருந்தாங்க. அண்ட் இயரிங்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். எல்லாமே கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட ரொம்பவே சூப்பரா இருக்கு. இவங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்றதால நிறைய ஷாப்ஸ்க்கு இவங்க பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ல ரெண்டுமே இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பீஸ் கேட்டாலுமே இவங்க ஒரு பீஸ் சென்ட் பண்ணுவாங்க. இவங்க கம்பெனி பாண்டிச்சேரியில தான் இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா போய் விசிட் பண்ணியும் இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்னோட ஸ்டோரியில தரேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க பையனா குழுக்கள் முறையில கிஃப்ட்டுமே தராங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல கோல்ட் லுக் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இவங்க பேஜை நான் டேக் பண்ணிருக்கேன். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் தந்திருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் தான் ரிசீவ் ஆயிருந்தது. அது வேற ஒன்றும் இல்லை, வேலண்டைன்ஸ்க்காக ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கிஃப்ட்னால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ரெசின் ஆர்ட் பண்ணி இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு ஹஸ்பண்ட். ரொம்ப நாள் என்னோட ட்ரீம்னே சொல்லலாம், ரெசின் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் பையனை இந்த வாட்டி வேலண்டைன்ஸ் டேக்கு இது கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். எங்க 2 பேருடைய நேம், அதுக்கப்புறம் எங்களோட மேரேஜ் டேட்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி வாங்கியிருந்தாரு. ரொம்பவே சூப்பராக இருந்தது கோல்டன் ஒர்க்ல. இந்த ரெசின் ஒர்க் கிஃப்ட் எல்லாமே சல்மா கிஃப்ட்ன்ற இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே யூனிக்கா இருந்தது பார்க்கறதுக்கே. அந்த ரெசின் ஒர்க் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டுமே தந்துருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் நேம் பிரிண்ட்டும் வாங்கியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் ரெண்டுமே போட்டு அந்த வால் ஹேங்கிங்ல ஃப்ளவர் டிசைன் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ரீ புக்கிங் பண்றவங்களும் பண்ணிக்கலாம். ரம்லானுக்கு அப்புறம் வர இருக்கிற வெட்டிங்க்கு சீர்வரிசைக்கு தேவையான பிளாட்டர்ஸ் எல்லாமே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்க என்னோட நேம் அஃப்ரா 99 யூஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க 10%. உடன் ஹேம்பர், ரெசின் கிஃப்ட், ரிங் பிளாட்டர்னு எது வேணும்னாலுமே இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாய்.